ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ நான் உனக்கு கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். நீ பலுகி பெருகுவாயின்னு சொல்லியிருக்கலாம். அதிகமா வார்த்தைகள் நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அத நித்திய கிருபை உனக்கு வேணும், அந்த கிருபையோடு உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ அதுக்கு என்ன வேணும்? தீமைக்கு தீமை சரி கட்டாதபடி நம்ம கிருபையின் மேல் நம்ம இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து வாய் கட்டும். 1வது காரியம் வாயை கட்ட வேண்டும். 2வது காரியம் மனதின் அறிவை கட்டிக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அது ஒரு பிரமாணமா இருக்கான். எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரம் 10வது வசனம். 8:10 எபிரேயர். அது அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்கள் அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு பெரிய வார்த்தை இது. அவங்க எப்படி வச்சிருப்பேன்னா அந்த நாட்கள்ல அவங்க மனதுல என்ன செய்வாங்க, இருதயங்கள்ல எழுதுவேன் அப்படின்ட்டாரு. என் பிரமாணங்கள், என் உடன்படிக்கை அதுக்குள்ள நான் பண்ணி வச்சிருக்கேன். என் பிள்ளைகளுக்குள்ள எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு, ஒரு பந்தம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, ஒரு உறவு இருக்கு. ஆகியனால அந்த பிள்ளைகளுக்கு நான் என் பிரமாணத்தை என் உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறேன். அவைகளை காத்து கொள்றதுக்கு கிருபையும் தந்திருக்கேன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லவர். அப்ப பிரமாணத்தை இருதயத்துல எழுதி வைச்சாதான் அந்த பிரமாணங்களை இருதயங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த இருதயத்துல அது போய் பதிவாகும் வரைக்கும், இருதயங்கள்ல போய் அந்த எழுத்து விழு வரைக்கும் அதுல நம்ம ஓட முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால இருதயத்துல எழுதி வச்சிருக்கிறேன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட காமிக்கிறேன். அதே எபிரேயர் நிருபத்துல 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 10:16. அதே எபிரேயர் நிருபம் 10. அந்த நாட்களுக்கு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு பாருங்க, 8வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய இருதயங்கள் எழுதி அப்படின்னாரு, மனதுல வைப்பேன். இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவருடைய மனதுல எழுதுன்றார். இருதயத்துல இருந்து மனதுக்கு போகுது. அப்ப அந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த ரெண்டு அதிகாரத்தையும் ஒண்ணு தொட்டு நிக்குது. எப்படி நிக்குதுன்னு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் பிரமாணங்களை அவர்கள் மனதில் எழுதுவேன்னாரு. 8வது அதிகாரம் 10வது வசனத்துல என் பிரமாணங்களை அவருடைய மனதிலே எழுதி இருதயத்தில் வைப்பனர். அப்போ 10வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது அப்ப அவர் என்ன சொல்றாரு, இருதயத்துல எழுதி மனது கொண்டு என்ன பாருங்க, ஒண்ணு எப்படி சார்ந்து இருக்குதுன்னு. இருதயங்களையும் எழுதணும், மனதிலையும் எழுதணும். அப்ப மனதின் அறையை கட்டி கொள்ளணும், வாயை கட்டி கொள்ளணும், நம்ம உணர்வை கட்டி கொள்ளணும். உணர்வு இருக்கு பாருங்க, இந்த உணர்வை கட்டி கொள்ளணும். அப்ப இதெல்லாம் செய்யணும்னா என்ன வேணும் அப்படின்னா கிருபை வேணும். அப்ப என் கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருங்கள்னு பேதுரு அழகா எழுதி வச்சிருக்கிறார். அந்த கிருபைக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில உணர்வு உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, தெளிவு உள்ளவர்களாக எழுந்து அவர் சமூகத்துல விழுந்து கிடக்கணும். அதிகாலமே எழுதி தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய தூக்கம் இல்லாம இருக்கலாம், சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் அதை ஜெயிச்சிடணும். இந்த அதிகால தூக்கத்தையும் எல்லா வழிகளையும் ஜெயிச்சிடணும், எழுந்து சும்மா ஏதோ ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவரே இந்த கிருபை காலையில கொடுக்குன்னு சொல்லி இருக்கிற, அதை வாங்கிடணும்.